ஹலோ கைஸ், ஜூம் பேர் எபிசோட் 2 யார் யார் பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. சரி கைஸ், இன்ஸ்டால நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எடிட்டிங் புரியல, அப்படி என்னதான் நடக்குது, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். நீங்க நோட் பண்ண விஷயம், நோட் பண்ணாத விஷயம் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க எப்பெல்லாம் என்டர் ஆனாங்க, எப்பெல்லாம் வெளியில போனாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். உங்களால ரெண்டுத்தையுமே கன்வே பண்ணி புரிஞ்சுக்க முடியாம தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோணுச்சுன்னா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம் விடுங்க. இந்த விஷயத்துக்குள்ள போலாமா? அவங்க என்னதான் அங்க இருந்து சீக்கிரமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம் நினைச்சாலும் சில விஷயங்கள்னால கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்க. அதனால அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா 3 நைட் விஷன் கேமரா ஒரு இடத்துல செட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேவரட்டான ஒரு இடத்துல ஒரு நைட் விஷன், அப்புறம் ராகுல் தமிழன், அப்புறமாட்டி பீயிங் ஜெகன் ஒரு நைட் விஷனை செட் பண்றாங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், டே ஒன் சொல்லிட்டு போன வாட்டி எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு வீடியோ போட்டுப்பாரு. அந்த இடத்துல 3 பேர் பிளான் பண்ணலான்னு ஒரு வீடியோ எடுத்து வந்திருப்பாங்க. அவங்க 3 பேரும் வந்துட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாம் விட்டு போயிருப்பாங்க. அந்த கேட்ஜெட்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அப்துல் ப்ரோ வந்திருப்பாரு. அவர் சொல்லி தான் சிம்பிள் சத்தான அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் டே. தேர்ட் டே ஷூட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அது வந்து சிம்பிள் சத்தமா சோலோவா வந்திருப்பாரு அந்த இடத்துக்கு. டே 2ங்கிற வீடியோ தான் நம்ம சிம்பிள் சத்தனா அவங்க டீம்லாம் சேர்ந்து வந்த ஒரு வீடியோ. இது நிறைய பேர் தெரியும், எங்கெல்லாம் தெரியாடா அப்படின்னு கேட்பீங்க. இன்ஸ்டால் நிறைய பேர் தெரிந்த விஷயம் என்னடா அந்த மாதிரி எனக்கு குழப்பது எடிட்டிங் ஒன்றும் புரியல அப்படின்னு. போனாட்டி நம்ம ஆகாஷ் நான் எடிட்டிங்ல தான், இந்த வாட்டி நம்ம பூபாலனாவும் அழகா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் புரியுது பார்த்தோன்னையும். நீங்க ஏன் புரியலன்னு சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் வந்து உங்களோட ஒப்பீனியன், புரியவே புரியாததெல்லாம். பட் நீங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. அந்த இடத்துல சரத்தானா போனவர் மாட்டி எவ்வளோ விஷயத்தை கேப்சர் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் போதாதுங்க. நம்ம போன வாட்டி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கிறது அங்கே நிச்சயமாயிட்டு. அந்த லேடியை நம்ம சீசன் 1 டூம் பேர்லயே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த லேடி மறுபடியும் இந்த காலத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா அவங்களுக்கு இருக்கு. அந்த லேடி தான் அவங்க வச்சிருக்கிற நைட் விஷன் கேமரா எல்லாத்தையும் எடுத்து போய் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கிறது ஒரு இடத்துல. இந்த டவுட் அவங்களுக்கு வந்ததுனால எப்படி ஒரு சின்னால தொடவே முடியாது அப்படின்னு நம்ம பயசனை சொல்லிட்டு இருக்கும்போது, அப்புறம் யார் இந்த நைட் விஷன் கேமராலாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறது அப்படின்னு போட்டு பயசனாவும் போட்டு நோண்ட ஆரம்பிச்சாங்க. உடனே நம்ம சாத்தான் என்ன பண்ணாருன்னா, நீங்க இந்த இடத்துல இருங்க, உங்களை வச்சு தான் டெஸ்ட் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங்கே போட்டுட்டாரு. இப்போதைக்கு நம்ம இங்க இருக்க இந்த ஆன்மாக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று கிராஸ் ஆகுது. நல்லா கேட்டுக்கோங்க. எக்காலத்து சொன்னோம் இந்த வட்டத்தை நீங்க தாண்டே கூடாது. ஓகேவா? அது வட்டத்தை கிட்ட வரும், ஆனா வட்டத்துக்குள்ள வராது. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில தயாரா இருக்கும் நித்யானந்த் சொல்லியிருக்காரு. அப்படி நிக்குது. அதே ராகுல சார் சொன்னால அப்பா சின்னப்பா ராகுல ராகுல இது என்ன ஆனாலும் இதை விட்டு போக கூடாது. ராகுல உயிர் முக்கியம், உயிர் முக்கியம். என்ன பண்ற? நம்ம ராவணனாவும் ஜெகனாவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம போன வாட்டி பார்த்தா அதே லேடி தான். இந்த லேடி கண்டிப்பா அந்த லேடியா தான் இருக்கணும், வேற யாரும் இல்லை. இங்க லேடி இருக்கு, ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி வாங்க மெதுவா மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. மெதுவாக ராகுல்
என்ன இங்க தானே சத்தம் வந்துச்சு. நீ அங்க போற நெருப்பு இது பாரு. எங்க? ஃபிளாஷ் ஜூம் போடுங்க. ராகுல் நாடு சவுண்ட் பஸ் விசூஃபி சுதூரின் நாஸ் அங்க பாரு. மினல் ஜின்னதி வன்னாஸ். சரத்தன்னா அவங்க டீம்லாம் அந்த இடத்துக்கு போனதுக்கு ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா அந்த லேடியை அந்த இடத்த விட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சரத்தன்னா சோலோவா போகும்போது அந்த இடத்துல அந்த லேடி இருக்க மாட்டாங்க. அவங்கள அமிச்சிட்டாங்க ஒரு நிம்மதி மாதிரி தான் அவரும் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. அந்த பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி தான் அவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. ஏதோ ஒரு வகையில கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு அவர் போயிருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப அவங்களால ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. இந்த வாட்டி புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன ஹெல்ப் அந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க தான் நான் நம்புறேன். என்னதான் இருந்தாலும் தூம் எம்பையர் அந்த சபிக்கப்பட்ட சாம்ராஜ்யத்துல அப்படி என்ன ஒரு சாம்ராஜ்யம் தான் இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துல அப்படி என்ன ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியல. கண்டுபிடிக்க இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எபிசோடு 3 இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான்னு தெரியல. ஆனா இதை நான் ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் போஸ்ட் பண்றேன். நீங்க பேய் ஃபேமிலியா இருந்தா கமெண்ட்ல பேய் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க.